அண்மை செய்தி. செங்கோட்டையனின் டெல்லி பயணத்தை தொடர்ந்து அந்த விவகாரம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. முன்னதாகவே சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதும் அவர் தனித்து செயல்பட்டது, அதனைத் தொடர்ந்து அவருடைய டெல்லி பயணம், இருமுறை நிர்மலா சீதாராமனை சந்தித்தது என அடுக்கடுக்காக அவருடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்த கேள்விகளையும் சச்சரவுகளையும் அதிமுகவிற்குள்ளேயும் பொதுவெளியிலும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தருணத்தில் இது தொடர்பான தொடர் நேரலையை நாம் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த தருணத்தில் இது குறித்தான விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்திருந்தோம், செங்கோட்டையன் அவர்கள் இபிஎஸோட இணைந்து செயல்படாமல் தனித்தே செயல்பட்டார். அதுவே ஒரு மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து இபிஎஸ் டெல்லி பயணப்பட்டதற்கு பிறகாக செங்கோட்டையன் அவர்களும் டெல்லிக்கு சென்று திரும்பி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதுபோன்ற அடுத்தடுத்த சம்பவங்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய வகையில் இருக்கிறது. முதல்ல நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் என்ன? செங்கோட்டையனின் இதுபோன்ற செயல்பாடுகள் என்னென்ன சச்சரவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது? கௌதமி, வணக்கம். செங்கோட்டையன் இபிஎஸ் இடையே பனிப்போர் நீடித்து வருகின்றது. அது பெரிய போராகவே முற்றி இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பி இருக்கிறது. கடந்த சில நாட்களாகவே நாம் பார்த்து வருகிறோம். செங்கோட்டையன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வரும் வழியாக வராமல் அவர் தனி வழியிலே வருகின்றார். பத்திரிகையாளர் சந்திப்புகளிலே கலந்து கொள்வதில்லை. எதிர்க்கட்சி முகாம் நடத்தும் மீட்டிங் அந்த சந்திப்புகளிலும் கூட அவர் பங்கேற்பதில்லை. இது போன்ற பல விஷயங்களை நாம் ஆல்ரெடி ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். செங்கோட்டையன் புதிதாக நேற்றைய தினம் டெல்லி சென்று இன்று காலை திரும்பி இருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு தகவலாக பார்க்கப்படுகிறது. டெல்லி செல்வது வழக்கமாக மற்ற சமயங்களில் சாதாரண விஷயம் என்றாலும் ஒரு முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் ஒரு முக்கிய முகங்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர், குறிப்பாக இபிஎஸ் தலைமையுடன் மோதல் போக்கில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் பரபரப்பான அரசியல் சூழலில் டெல்லி சென்று திரும்பி இருப்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளை, பரபரப்பை அதிமுகவில் உருவாக்கி இருக்கின்றது. அதாவது சென்னையிலிருந்து அவர் புறப்பட்டு சென்றால் வெளியில் கசிந்துவிடும் என்பதற்காக இங்கிருந்து மதுரை புறப்பட்டு மதுரையிலிருந்து அவர் டெல்லி சென்றதாக வரக்கூடிய தகவல்கள் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்குகின்றது. அதே போல ரிட்டன் அவர் அங்கிருந்து டெல்லியிலிருந்து திரும்பும் போதும் கூட சென்னைக்கு வராமல் நேரடியாக மதுரை வந்து மதுரையிலிருந்து கார் மூலமாக தற்போது ஈரோடு சென்றிருப்பதாக தகவல் கிடைக்கின்றது. எனவே இவர் எதற்காக ரகசியமாக டெல்லி சென்றார், டெல்லி சென்ற அவர் அங்கு யார் யாரை சந்தித்தார் என்பதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்களாக இருக்கிறது. முதற்கட்டமாக நமக்கு தெரிய வந்திருக்கக்கூடிய தகவல், நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பாஜகவில் இருக்கக்கூடிய மற்ற சில தலைவர்களையும் அவர் சந்தித்ததாக நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அமித்ஷா அவர்களை சந்தித்தாரா இல்லையா என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அதே போல நாம் விசாரித்த போது கடந்த 5 நாட்களுக்கு முன்பு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னை வந்திருந்த போது அவர் இந்தியன் பேங்குடைய அந்த கோட்ரஸிலே தங்கியிருந்தார். அந்த கெஸ்ட் ஹவுஸிலே தான் சென்று செங்கோட்டையன் அவர்களும் 5 தினங்களுக்கு முன்பு சென்னையில் வைத்தும் பார்த்திருக்கிறார் என்று விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதன் மூலமாக பல்வேறு காய் நகர்த்தல்கள் இருப்பதாக காண முடிகின்றது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தது. அதன் பிறகு 2 தினங்களுக்கு முன்பு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்று அவர் ஜேபி நட்டா, அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களை பார்த்து விட்டு வந்தது. இதன் தொடர்ச்சியாக அண்ணாமலையும் சென்றிருக்கிறார். இவர் மட்டும் தானா என்று பார்த்தால் அதற்கு முன்பு ஜி.கே. வாசன் அமித்ஷா அவர்களையும் சந்தித்திருக்கிறார், நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்திருக்கிறார். ஜி.கே. வாசனை ஏன் இதில் கொண்டு வருகிறோம் என்றால் அவர்தான் இந்த அணிகள் இணைப்பு, அதே போல பாஜக அதிமுக தனித்தனியாக இருக்கக்கூடாது, சேர்ந்தே தான் இருக்க வேண்டும் என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலிருந்தே போராடி வரக்கூடியவர். எனவே அவருடைய இந்த சந்திப்பும் கூட இதில் நாம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கவனிக்க வேண்டும். இதில் நாம் சுருக்கமாக பார்க்க வேண்டுமானால் செங்கோட்டையன் அதிமுகவில் தனக்கு முக்கியத்துவம் இல்லை என உணர்கிறார். எனவே அவர் பாஜகவின் உதவியை நாடி இருப்பதாக தெரிகின்றது. பாஜகவும் இட்ட கட்டளைகள் அனைத்தையும் எடப்பாடி பழனிசாமி ஏற்க மறுக்கிறார் என்ற ஒரு தகவலும் நமக்கு கடந்த சில நாட்களாக கிடைக்கிறது. தொடர்ச்சியாக நாம் செய்திகளிலே பார்த்து வருகிறோம். எனவே செங்கோட்டையன் மூலமாக எப்படி ஏக்நாத் ஷிண்டே உருவாக்கப்பட்டாரோ அதுபோல இங்கு உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அது போன்ற ஒரு அச்சுறுத்தல், அது போன்ற ஒரு மறைமுக மிரட்டல் போல ஏதேனும் விடுக்கப்படுகிறதா என்ற ஒரு சந்தேகத்தையும் அரசியலை உற்று கவனிக்கக்கூடியவர்கள் எழுப்புகிறார்கள். இருந்தாலும் இந்த தொடர்களை எப்படி போக போகிறது, அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியாக இன்னும் வேறு சில தலைவர்களை சந்திக்க போகிறாரா, இனி அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது, அதிமுக என்ன மாதிரியான முடிவெடுக்க போகிறது என்பதையெல்லாம் பொறுத்துதான் இந்த நகர்வுகளை நாம் இனி புரிந்து கொள்ள முடியும்.
தொடர்ந்து இது குறித்தான விவரங்களை நம்ம பேசுகிறப்போ செங்கோட்டையனை வைத்து பாஜக காய் நகர்த்துகிறதா இல்லைன்னா பாஜகவின் உதவியோடு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய நிலையை நிறுத்திக் கொள்ள முயல்கிறாரா, இப்படி இருபுறத்திலிருந்தும் கேள்விகள் எழுவதாகத்தான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ராஜேஷ், நீங்க பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்ட மாதிரியே இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு முன்னதாகவே அவர் பரிந்துரைத்தவர்களை நியமிக்கல, அவர் முடிவுக்கு எதிரான முடிவுகள் அவருடைய பகுதியிலே எடுக்கப்படுது, இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் இதுக்கு முன்னாடியும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா எப்படி சில நாட்களுக்கு முன்னதாக பாஜகவோட கூட்டணியே இல்லை அப்படின்னு அதிமுக தலைமை சொன்னாலும் கூட தற்பொழுது இந்த இடத்திற்கு நகர்ந்திருப்பதற்கு என்ன மாதிரியான அழுத்தங்கள் கட்சிக்குள்ளாக ஏற்பட்டு இருக்கிறது? கட்சிக்குள் பொறுத்தவரையிலே 50-50 என்பது போலதான் இரு பிரிவாக இருக்கிறார்கள். அதாவது பாஜக வேண்டும் என ஒரு தரப்பினரும், இல்லை பாஜக கூடாது என ஒரு பிரிவினரும் இருக்கிறார்கள். அதை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பாஜக கூட்டணியை விரும்பவில்லை. அதே நேரத்தில் மேற்கு மண்டலம் என்று சொல்லக்கூடிய சேலம், ஈரோடு, திருப்பூர் இது போன்ற கொங்கு மண்டலத்தை ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பாஜக கூட்டணியை விரும்புகிறார்கள். அதே போல தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இவர்களுடைய எண்ண ஓட்டமும் பாஜகவுடன் கூட்டணி வேண்டும் என்பதுதான். இதை நாம் பொதுவாக சொல்லவில்லை. சட்டமன்றம் செல்கிறோம், தினசரி பல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்க்கிறோம், முன்னாள் அமைச்சர்கள் பலருடன் பேசுகிறோம். அவர்களுடன் நாம் பேசுவதிலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் நாம் இப்போது பிரதிபலிக்கிறோம். எனவே இந்த தமிழகத்தை பொறுத்தவரையிலே அதிமுகவில் இருதரப்பாகத்தான் பாஜகவுடனான கூட்டணிக்கு முயற்சி செய்கிறார்கள்.